இதுதான் அந்த விபூதி அப்படிங்கிறது. நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, கடைசி அந்த ஒரு பிடி சாம்பல் கூட இல்லை அப்படிங்கிறத அடிக்கடி ஞாபகப்படுத்தும் விபூதி. சரி, அதை எப்படி வாங்கணும்? கர்வம் இல்லாமல் வாங்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அந்த இடத்துல தீபாராதனையை தொட்டு கும்பிட்டுட்டு ஒத்த கையை நீட்டி என்றைக்கும் விபூதியை வாங்கக்கூடாது. எப்போவுமே இடது கையை கீழே வைத்து அதற்கு மேல் வலது கையை வைத்து பவ்யமாக தலை குனிந்து தான் விபூதியை வாங்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கணும். கோவிலுக்கு போனால் இது உங்களுக்கு ஞாபகம் வரணும். அர்ச்சகர் கொடுக்கிறார் அப்படிங்கும் போது கட்டாயமாக இடது கையை கீழே வச்சு வலது கையை மேலே வச்சு தான் வாங்கணும். ஒரு கையில் செல்ஃபோன் வச்சுட்டு இருக்கேன், ஒரு கையில் பை வச்சுட்டு இருக்கேன், ஒரு கையில் அர்ச்சனை தட்டு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு காரணமெல்லாம் கூடாது. அதை வாங்குவதற்கும் ஒரு முறை இருக்கின்றது. இறைவனுடைய பிரசாதம் அது. அதை வாங்குவது முறையாக வாங்க வேண்டும். அதே போல தான் பெருமாள் கோயிலுக்கு போய் துளசியும் மஞ்சளும் கொடுத்தாலும் அப்படி தான் வாங்கணும். சரி, பிறகு திருநீரை எப்போ பூசிக்கொள்வது, எப்படி பூசிக்கொள்வது?